அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஸ்கில் பிரிட்ஜ் 2024 இந்த மாதிரி ஒரு ஈவினிங்கில் பல நிறுவனங்கள்லேருந்து பல துறைகள் பல இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து நிறைய மனிதவளத்துறை தலைவர்கள் வந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷன், இந்த ஒரு முயற்சி ரொம்ப ஃபோக்கஸ்டாக ஒர்க் இன்டகிரேட்டட் லேர்னிங்கை ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கணும்னு எடுத்திருக்கிற இந்த 10 வருட முயற்சி, ஹேட்ஸ் ஆஃப் டு தி என்டையர் லீடர்ஷிப் டீம். ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் இன்ஜினியர் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியத்தை கொடுக்கறது அக்னி காலேஜை நிறைய தடவை பார்த்துருக்குறேன், நிறைய அக்கேஷனில். ஏன்னா ஒரு இன்ஜினியர், மெக்கானிக்கல் இன்ஜினியர்னு ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு கீழே இறங்கி ஒரு பம்ப் செட்டில் முடியல அப்படின்னா இன்ஜினியரே கிடையாது என்னை பொறுத்தளவு. அழகாக கான்டெக்ஸ்டுவலாகவும் ரிலவெண்ட்டாகவும் எக்ஸ்பீரியன்ஷியலாகவும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ஜினியரிங்கை கொண்டு போய் சேர்க்கறது பெரிய விஷயம். இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் நிறைய விஷயங்களை கொலாபரேட் பண்ணி இன்ஸ்டிடியூஷனோட பார்ட்னர் பண்ணி கொண்டு போகிறதுக்கு எடுத்திருக்கிற ஒரு முயற்சி. ஏன்னா நம்மளுடைய சொசைட்டியில் எவ்வளோ பண்ணாலும் பத்தாது. வெறும் இன்ஜினியர்ஸாக உருவாக்காமல் நிறைய ஆண்டர்பிரனர்ஸ், கருடா ஒன் ஆஃப் அ வெரி வெரி இன்ஸ்பைரிங் ஜேர்னி. இவ்வளவு சமீப காலத்தில் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய அக்னீஸ்வர் குடும்பம் அப்படின்றது இன்னும் ஒரு கூஸ்பம்ஸ் மூமெண்ட்ஸ் தான். 5 வருஷம் 7 வருஷம் ஆயிருந்தாலும் ஒவ்வொரு தடவை அந்த பேரை கேட்கும் பொழுதும், ஒவ்வொரு தடவை அந்த லான்ச்சோடைய வீடியோவை பார்க்கும் பொழுதும், அந்த பசங்க 1000-2000 பசங்க கேம்பஸில் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன், எவ்வளோ இன்ஸ்டிடியூஷன்னால் கொடுக்க முடியுன்றது வாய்ப்பே இல்லை. அதனால் இன்னும் நிறையா பண்ணணும், இன்னும் பசங்களுக்கு நிறைய விஷயங்களை எடுத்து கொடுக்கணும். நம்ம தமிழ்நாட்டில் எனக்கு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம், சாதிக்காததற்கு வருத்தமான விஷயம் பயம். ஆனால் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பயங்கரமான தைரியத்தை இந்த லீடர்ஷிப் டீம் கொடுக்குறாங்க அப்படின்றது இந்த ஈவெண்ட்டு மட்டுமல்ல, ஒவ்வொரு அக்னியுடைய ஈவெண்ட்லேயும் நாங்கள் கண் கொள்ளாமல் ஒவ்வொரு தடவையும் பார்க்குறோம். ஸோ அது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஹேட்ஸ் ஆஃப், விஷஸ் டு எவ்ரி ஒன். இவ்வளவு ரொம்ப யோசித்து தெளிவாக ஃபோக்கஸ்டாக ஒரு ஈவெண்ட் அப்படின்னு நடத்துறது ரொம்ப கஷ்டம். இந்த ஈவெண்ட்டை பொறுத்தளவு நான் வெளியில் அங்கே கூட நிற்கும் போது ஒவ்வொருத்தரும் என் காதில் சொன்னது, எவ்வளவு தெளிவு, எவ்வளவு ஃபோக்கஸ்ட், எவ்வளவு பர்பஸ்ஃபுல் அண்ட் மீனிங்ஃபுல் ஈவெண்ட்டாக தான் இன்றைக்கி பார்க்குறோம். ஹேட்ஸ் ஆஃப். இந்த 10 வருடம் மட்டுமல்ல, பல டீகேட்ஸ்க்கு இது ஒரு கல்லூரி. பல கல்லூரிகளுக்கு தமிழ்நாடும் இந்தியாவுக்கும் முன்மாதிரியாக இருக்கணும் என்று வாழ்த்தி, தேங்க்யூ ஸோ மச்.